வேளையில கூட மனுஷன் மனுஷி சிருஷ்டிப்பு என்பதை குறித்து அவர்கள் படைக்கப்பட்ட விதம், அவர்கள் எவ்வாறு ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் சொந்தமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து உங்களுக்கு நான் பேசினேன். ஒழுக்கமான வாழ்க்கைக்கு என அடிப்படையான பல வசனங்களை குறித்து உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அநேக வேளைகளிலே இந்த ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போதிக்கிறோம். ஆனால் அதனுடைய அடிப்படையை நாம் போதிப்பது கிடையாது. புரியுங்களா? இந்த சொன்ன பிள்ளை படிப்படின்னு சொல்றோம். எப்படி படிப்பது என்று சொன்னா தானே பிள்ளை படிக்கும். ஒழுக்கமான வாழ்க்கை வாழ் சொன்னா அது எப்படி வாழ்வது என்பதை சொன்னா தானே அது பிள்ளை அதை அதன்படியாக வாழ முடியும். அப்ப நம்ம தேவன் மனுஷனை சிருஷ்டித்து அவர்கள் ஒருவருக்கு ஒருவாக உருவாக்கப்பட்டார். அப்ப அவர்கள் ஒருவரை சார்ந்து ஒருவரை நேசித்து ஒருவருக்காக ஒருவர் மட்டும் இசைந்து கணவன் மனைவியோடு இசைந்து வாழ்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் என்பதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் இன்று குடும்பம் விவாகம் என்பது ஒரு அது பார்த்தீங்கன்னாக்க அது இன்றைக்கு ஒரு பிரச்சனை கூடிய ஒரு காரியமாக இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக சிங்கப்பூர் தேசத்தில் எடுத்துக்கொண்டால் பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் விவாதம் நடந்த பொழுது ஹலிமா யாக்கூ என்ற பெண் அமைச்சர் சொன்னார், இன்றைக்கு சிங்கப்பூர்ல 2 நாட்களுக்கு முன்பதாக விவாகரத்து அதிகமாக கூடிவிட்டது. திருமணமான வயதிலே திருமணமான 2-3 வருடங்களிலே அநேக விவாகரத்துகள் பெருகிவிட்டது தேசத்திலே. சமூகம் இதற்கு ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி முக்கியமாக 20லிருந்து 22 வயதுக்குள்ளாக பார்க்கக்கூடிய அநேக வாலிபர்களிடத்திலே இளம் தம்பதிகளிடத்திலே விவாகரத்து அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சரிங்க, அது ஒரு பக்கம் உலக பக்கம் இருந்தாலும் ஒரு ரட்சிக்கப்படாத ஒருவரை ஒரு கணவனோட மனைவியுடையவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனைவியோடு எப்படி நடந்து கொள்வது, இல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் ரட்சிக்கப்படாத மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவர் ரட்சிக்கப்படாத பொழுது அந்த சூழ்நிலையிலே விசுவாசி அவிசுவாசோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் முழுவதும் பார்த்தோம் என்றால் அதை பார்க்கின்ற பொழுது ரொம்ப டீட்டெயிலாக அதுல காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. அது முழுவதும் டீட்டெயிலாக நான் போதிக்க ஆரம்பித்தால் அது பார்த்தீங்கன்னா சில காரியங்களை சொல்வதற்கே மிக சங்கடமாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் ஏவினால் அந்த காரியங்களை உங்களுக்கு நடத்தி இருக்கிறேன். ஆனால் இதுல இந்த முழு அதிகாரத்தையும் ஒவ்வொரு பாற்றையும் எடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் என்றால் நாள் கணக்கில் இதை போதிக்கலாம். புரியுங்களா? ஒவ்வொரு காரியமும் முக்கியமாக இந்த 9 தலைப்புகளின் கீழே என இந்த அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை இதுவரை படிச்சிருப்போம். ரட்சிக்கப்பட்டு 30 வருடம் ஆயிருக்கலாம், 40 வருடம் ஆயிருக்கலாம், திருச்சபைக்கு சென்று 30 வருடங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் இந்த 9 தலைப்புகளை படித்திருக்கிறோமா? இது படிச்சிருக்கிறோமா? அதுக்காண்டி 7 திருச்சபைக்கு வர்றீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அழைப்பின்படியாக, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படியாக உங்களுக்கு வேதத்தை நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் வேதத்தில் சொல்கிறது, உங்களில் அநேகர் ஆக்கினிக்கு உள்ளாகாதபடி நீங்கள் போதகராக ஆகாதிருப்பீர்களாக என்றால், போதகராக இருக்கக்கூடிய ஒருவன் திருச்சபை மக்களுக்கு என்று புல்பீட்ல இருந்து திருவசனத்தை போதிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் மனிதனுடைய விசுவாசனுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர் வாழ்க்கையை வெற்றுள்ள வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் முன்னோக்கி பாசிட்டிவ் திங்கிங்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதை விட்டு அவர்களை திசை திருப்பி வாழ்க்கை தோல்விக்குள்ளாகவோ அவருடைய வாழ்க்கை ஒரு அவிசுவாசத்துக்குள்ளாக சென்று செல்லக்கூடிய வார்த்தைகளை போதிக்க கூடாது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதத்துக்கு நீ பொறுப்பாக இருப்பதனாலே அவர் வாழ்க்கை தேவையான திசையை போய்விட்டது என்றால் உன்னுடைய நடக்கையின் மூலமாக, உன்னுடைய முன்மாதிரியின் மூலமாக, நீ போதிக்கக்கூடிய வார்த்தையின் மூலமாக திசை தப்பி போய்விட்டது என்றால் உண்மையில் அதிக ஆக்கினி வரும். அதனால்தான் அதிக நீங்கள் போதகராக ஆகக்கூடாது என்று இருப்பாதீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. புரியுங்களா? எதற்கு அந்த வசனம் போட்டிருக்கிறா? நீ புல்பிட்டில் இருந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களுடைய மூளையிலே சம்மட்டியை போல் அடிக்க வேண்டும், அரணை நிர்மூலமாக்க வேண்டும், வெற்றிக்குள்ளாக நடத்த வேண்டும். புரியுங்களா? அப்படி இருந்தால் நீ போதகன் ஆகக்கூடாது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நீ புரிஞ்ச அந்த வேதவசனத்துக்கு அர்த்தம் புரிஞ்சா புரியலையா? அதனாலதான் திருச்சபைக்கு வரணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தையும் ஆரஞ்சு சுளையை போல
சுவைத்துக் கொண்டு நம்ம போறோம். அதனால் இன்றைக்கு இந்த 7வது அதிகாரத்தில் 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? 9 காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க முடியாது. ஏனென்றால் அது விளக்கணும்னாக்க 3 நாட்கள் கூட ஆகலாம். ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு சொல்ல சொன்னாரோ அவ்வளவு சொல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அதை நம்ம நடத்த முடியும். இன்றைக்கு பாருங்க, திருமண வாழ்வின் கடமைகளும் பொறுப்புகளும், அதான் நம்முடைய இன்னைக்கு தலைப்பினுடைய செய்தியினுடைய தலைப்பு. திருமண வாழ்வின் கடமைகளும் பொறுப்புகளும் மிக முக்கியம். அப்ப திருமண வாழ்க்கையில நம்ம திருமணம் ஆகியிருக்கிறோம், திருமணம் ஆக போறோம், அதனுடைய கடமைகள் பொறுப்புகள் என்ன என்பதை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று விருப்பப்படுறோமா? பதில் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு கடமைகளும் பொறுப்புகளும், அதுல வசனம் 1 முதல் அதனுடைய டைட்டில் எழுதிவாங்க, படிச்சிருக்கிறோம். என்ன 9 தலைப்பு மட்டும் சொல்லிடுறேன். அதுல எந்த தலைப்பு நம்ம பார்க்க போறோம் பார்த்துக்குவோம். வசனம் 1 முதல் 2 வரை திருமணம் செய்யக்கூடாது என கருதுவதற்கான பதில். ஐயா, கல்யாணமே வேண்டாம் என்று சொல்வதற்கான பதிலை வசனம் 1 முதல் 2ல 7வது அதிகாரத்தில் சொல்கிறார். வசனம் 1 முதல் 2 வரை திருமணம் செய்யக்கூடாது என கருதுவோருக்கான பதில். வசனம் 3 முதல் 7 வரை திருமணம் செய்தவர்கள், அதாவது பால் உறவு என தாம்பத்திய உறவு கூடாது என்று வாதம் செய்பவருக்கான பதில். 2வது பாட்டு. 3வது பகுதியில் அப்படி எழுதிட்டே வாங்க. வசனம் 8 முதல் 9 வரை திருமணம் செய்யாதவர்களுக்கும் விதவைகளுக்கும் அறிவுரை. புரியுங்களா? வசனம், அதாவது 3வது பகுதி வசனம் 8 முதல் 9 வரை. வசனம் அடுத்து 4வது பகுதி வசனம் 10 முதல் 11 வரை திருமணம் செய்தவர்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்று போதிப்பவர்களுக்கான பதில். திருமணம் செய்தவர்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்று போதிப்பவர்களுக்கான பதிலை அங்கே பவுல் நமக்கு சொல்கிறார். எழுதிட்டீங்களா? வசனம் 5வது பகுதி வசனம் 12 முதல் 17 வரை திருமணமானவர்களில் ஒருவர் விசுவாசியும் மற்றவர்கள் அவிசுவாசமாய் இருந்தால் திருமண உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவோருக்கான பதில். புரியுங்களா? இது மிக மிக முக்கியம். புரியுங்களா? வசனம் 12 முதல் 17 வரை திருமணமானவர்களில் ஒருவர் விசுவாசியும் மற்றவர்கள் அவிசுவாசமாக இருந்தால் திருமண உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவோருக்கான பதில். 6வது பகுதி வசனம் 18 முதல் 24 வரை. 6வது பகுதி வசனம் 18 முதல் 24 வரை கிறிஸ்துவ வாழ்வை அழைக்கப்பட்ட அழைப்புக்கேற்ப தொடர வேண்டும் என்ற போதனை. கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களை ஆண்டவர் ஒருவேளை கல்யாணம் முடிக்காம அழைச்சிருக்கிறாரா, இல்ல கல்யாணம் பண்ணி அழைச்சிருக்கிறாரா என்கிற அந்த அழைப்புக்கேற்ற அந்த அழைப்புல நீங்கள் தொடர வேண்டும் என்ற போதனை. புரியுங்களா? அது வசனம் 18 முதல் 20. எந்த அதிகாரத்தை விட்டுக்கூடாது. ஆமா, 7வது பாட்டு வசனம் 25, அப்புறம் கமா போட்டுங்க, 25 கமா 36 முதல் 38 வரை. புரியுங்களா? 25க்கு அடுத்து 26ல இருந்து 35 வரை கிடையாது. 25 கமா போட்டுட்டு 36ல இருந்து 38 வரை கன்னிகளை பற்றி போதனை. புரியுங்களா? கன்னிகளை குறித்து அங்க சொல்லுகிறார். 8வது பகுதி வசனம் 26 விட்டு போச்சு பாருங்க. 26ல இருந்து 35 வரை கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருப்பதினாலே கர்த்தருடைய வருகையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். அப்ப கர்த்தருடைய பணிக்கு திருமணம் ஆனது தடையா இருக்கா, இல்ல திருமணம் ஆகாத தடையா இருக்கிறதா என்பதை என்று சொல்லக்கூடியவர்களுக்கான போதனை. புரியுங்களா? வருகையில கர்த்தர் வருகையில நீ கல்யாணம் முடிச்சா போக மாட்டா, இல்ல கல்யாணம் முடிக்காம இருந்தா தான் நீ போவ என்று சொல்லக்கூடியவர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு போதனை எதில் இருக்கிறது? சரி, அடுத்து 9வது கடைசி பகுதி வசனம் 38 முதல் 40 வரை மீண்டும் திருமணம் செய்ய விரும்புவோருக்கான அறிவுரை. புரியுங்களா? மீண்டும் பதிலே இல்லைங்க, இல்ல கவனமா எழுதிட்டு இருக்கீங்க, அதனால மீண்டும் திருமணம் செய்வோருக்கான அறிவுரை. புரியுங்களா? அப்ப இந்த அந்த அதிகாரங்களும் கவர் ஆயிடுச்சா எல்லா வசனங்களும்? அப்ப 1 கொரிந்தியர் 7 முழுவதும் விவாகத்தில் பிரச்சனை உள்ளவர்களை பற்றி, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை பற்றி குறித்து 7வது அதிகாரம் போதிக்கிறது. புரியுங்களா? ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை குறித்து 7வது அதிகாரம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப விவாகம் பண்ணாமல் இருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே, இல்லைங்க விவாகம் பண்ணதுனால நான் சந்தோஷமாய் இருக்கிறேனே என்று ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். விவாகம் பண்ணுவதால சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னாலும்
விவாகம் பண்ணாமல் இருக்கிறதால சந்தோஷம் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அதை காட்டிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். புரியுங்களா? அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்க நான் கல்யாணம் முடிக்காம சந்தோஷமா இருக்கிறேன், கல்யாணம் முடிச்சதுனால அப்படி இல்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உள்ளத்துல உங்க இதயத்தில் இருக்கிறாரா, அதனாலதான் நீங்க உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப சந்தோஷத்தை கொண்டு வருவது யாரு? மனைவியோ கணவன் அல்ல. சந்தோஷத்தை கொண்டு வருவது யாரு? சொல்லுங்க பிரதர், கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்கள் ஆண்டவராக இருக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து உங்கள் ஆண்டவராக உங்கள் வாழ்க்கையை கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையிலே உண்மையிலே மிக மிக சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப எல்லோரும் திருமணம் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு சிலர் திருமணம் ஆகாம இருந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் கர்த்தரால் கிருபை பெற்றவர்கள் திருமணம் ஆகாம இருக்காங்க. அதனால அவர்கள் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பின்படியாக அவர்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்களும் வெற்றியுள்ள ஜீவியம் ஆரோக்கியம் சொல்லுவோம். அவங்களும் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்து கொண்டு வருகிறார். ஐயா பெர்மான்ஸ் எடுத்துக்கொண்டால் புரியுங்களா? அதனால சில நினைக்கலாம் திருமணம் ஆகாதனாலே ஆண்டவருக்கென்று அதிகமான நேரத்தை நான் என்ன செய்ய முடியும், செலவிட முடியும். அதனால நான் விவாகம் பண்ணாம இருந்து விடுகிறேன். ஏன்னா அப்ப ஆண்டவருக்கென்று நிறைய நேரத்தை நான் கொடுத்து விடலாம் என்று நாம் நினைத்தோம் என்றால் ஒரு என்ன அப்படி ஒரு நான் நினைக்கிற வச்சவங்க நான் நினைச்சேன்னா எனக்கு அப்புறம் என் சந்ததி இல்லாமல் போய்விடும். புரியுங்களா?